இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற சிலுவை தியான நாட்களிலே இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க்கு 15வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். மேலும் மத்தேயு 27:19வது வசனம். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். இங்க நான் பிலாத்துவோடைய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய சிலுவை பாடு அந்த நாட்களிலே ஒரு முக்கியமான நபராக பிலாத்துவும் கருதப்பட்டார். அவர் பாத்தீங்கன்னா கரெக்டா பைபிள்ல இருக்கு. முதல் நான் வாசித்த மார்க் 15:15 அப்பொழுது பிலாத்து மற்றவர்களை, அதாவது ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், அந்த இடத்துல அவனுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவியும் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி அவரை எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. எல்லாமே தேவ திட்டமா இருந்தாலும் அந்தந்த மனிதர்கள் அவர்களுக்கு வர வேண்டிய அந்த பிரச்சனைகள், தண்டனைகள்ல இருந்து, ஏனென்றால் பிலாத்து அப்புறம் அவருடைய முடிவு மிகவும் பரிதாபமாக காணப்பட்டது என்று வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட முடிவுக்கு தப்பும்படியாய் தேவன் அவரை ஒருவேளை எச்சரித்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுகிறார்? ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், தேவனை ஏன்னா அவருக்கு இடத்துல 2-3 இடத்துல அவருடைய உள்ளுணர்வு அவரை எச்சரிக்கிறது. உண்மையிலே நீ தேவனுடைய குமாரனா இப்படி எல்லாம் கேட்கிறாரு, நீ ராஜாவா அப்படி எல்லாம் கேட்கும் போது கூட அவருக்கு தேவன் சொல்லுகிற சில காரியங்களை குறித்து ஒரு பயம் வருகிறது. ஆனாலும் அங்கே அவர் ஜனங்களை பிரியப்படுத்த பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் எப்படி ஜனங்களை பிரியப்படுத்த காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோமா? தேவனுடைய காரியங்களிலே இல்ல வைராக்கியமா இருக்கிறோமா? இந்த காரியத்திலே மிகவும் விழிப்புணர்வு உள்ளவர்களாய், அதாவது நம்மளுடைய பேச்சிலும் செயலிலும் எல்லா காரியத்திலும் தேவனை பிரியப்படுத்துகிறோமா இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோமா? நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களை பிரியப்படுத்துகிறதுக்கு சில காரியங்களை நம்ம இறங்குகிறோமா தேவ காரியங்களில் இருந்து? இப்படி என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அந்த பிலாத்துக்கு வந்த பரிதாபமான முடிவு நமக்கு வராதிருக்க வேண்டுமானால் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு நிமிடமும் விழிப்புணர்வுள்ளவர்களாய், நாம் தனிமையா இருக்கும்போது நம்முடைய சிந்தை, நாம் மற்றவர்களோடு செயல்படும் போது நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு எல்லாம் தேவனை பிரியப்படுத்துகிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்போமா? இதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படி நாம் சிறிது ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரை நாங்கள் உண்மை பிரியப்படுத்துவதில்லை கதாவே, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம ஆண்டவரை முழு இருதயத்தோடு அதிலே ஒரு விழிப்புணர்வு உள்ளவர்களாய் கதாவே, ஆண்டவரை உம்முடைய காரியத்துல நாங்கள் உண்மை பிரியப்படுத்தி உமக்கு பிரியமாய் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட முடிவுகளா இருந்தாலும் யாரையும் நாங்கள் ஆண்டவர் இந்த காரியத்துல ஆண்டவரை காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி எங்களுடைய வாழ்க்கை இடத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உண்மை பிரியப்படுத்தி வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை இரக்கம் பாராட்டும், ஆசீர்வதையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.